So hey guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல Kinemaster tutorial episode 2 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 1 வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 1ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்திருப்பேன். 2லயும் அந்த மாதிரியான ஒரு 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு ஃபீச்சர்ஸ் என்னால சொல்ல முடியுதோ அவ்வளவு ஃபீச்சர்ஸ் நான் சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் எப்படி மீடியாவை ஆட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபீச்சர் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபீச்சர் நான் சொல்லலை, இது என்ன ஃபீச்சர் அப்படின்றத சொல்கிறேன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதில் பேக்ரவுண்டை கொடுத்து அதுலேயும் ஒரு சில கலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ முன்னாடி என்ன கலர் இருக்கோ அது இங்கே வரும். அதாவது முன்னாடி இப்போ வந்து பிளாக் தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதனால் பிளாக் வருது, அதுதான் முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்க கலர் க்ரீன் கலர். ஸோ அதனால் மேலே காட்டுது. இப்போ நம்ம வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிடும். இப்போ நான் க்ரீன் கலரை மாற்றுறேன் அப்படின்னா க்ரீன் கலரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் முன்னாடி இருக்கிற கலர் க்ரீனு, இப்போ நம்ம வைக்க போகிற கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணணும், அதாவது டெக்னாலஜி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே ஓரளவுக்கு பண்ண முடியும், ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சீன் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த இது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே RGB அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே தெரியும் கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரிங்க. இப்போ வந்து ரெட்டு தெரியுதா? ஸோ இது ரெட்டையும் சேர்த்து க்ரீனையும் இது பண்ணேன் அப்படின்னா எல்லோ தெரியும். ஸோ லேஸாக பண்ணேன் அப்படின்னா ஸோ க்ரீனை வந்து மிடில் வச்சோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் வருது. ஸோ இதையும் மிடில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கலர் வருது. ஸோ இது ப்ளூ கலரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு மாதிரி கலர் வரும். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 3மே வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒயிட் கலர், இது 3மே வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக் கலர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சீன் போடலாம். ஸோ பிங்க்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு சீனாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். ஸோ சென்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லலை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவல் இருக்கும், இங்கே ஒரு ஓவல் இருக்கும், இங்கே ஒரு ஓவல் இருக்கும். 2 ஓவலுமே எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவல் வந்து கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன்னா அப்போ கலரு இது வந்து எவ்வளோ டார்க்கனிங் அந்த மாதிரி வேணும் அப்படின்றது கொடுக்கலாம். நான் இப்போ வந்து இது கொடுத்தேன் அப்படின்னா வெள்ளை கலர், கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூ கலர் வேணும்னா லேஸாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா சல்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா RGBயோட ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க 55, 78, 225. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 55, 78, 225, 55, 78, 225 இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டாக பிங்கான்னு தெரில. ஸோ அது செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட RGB அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேசிக் டைட்டில்ஸு ப்ளா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது நான் என்ன அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். ஸோ இது இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னாலும் நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ஸ்லைடு அக்ராஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம், ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து அந்த ஆனிமேஷன் எப்படி இருக்குமோ அந்த ஆனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை டெக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லை டெக்ராக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ டெக்ராக் கொடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இங்கே வந்து ஃபாண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சில ஃபாண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட்ஸு. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுவும் நார்மலாக இருக்கிற ஃபாண்ட்ஸ் தான். உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ᴜᴮᴜ அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இன்னும் எனக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க ஷாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பை பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து இப்போ ᴁ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு யூனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ᴁ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. ஸோ ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. ஸோ வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு இது சொல்லலாம். ஸோ இதில் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபாண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜங்ஷன் இந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்ம போன தாட்டி RGBலேயே வச்சதுனால இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நார்மலாக இப்படியும் வச்சுக்கலாம் கலர். ஸோ பாருங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன். க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ᴁ அப்படின்றது மட்டும் க்ரீன் கலரில் வருது. அந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா வரணும் அப்படின்னு சொல்லி இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்குது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பாட்டமில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து மிடில் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிடில் ரன் ஆகுது. இப்போ நான் வந்து டாப் அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா டாப்பில் ரன் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே அப்படி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ செக் பண்ணி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு சில டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா பேம் அப்படின்ற மாதிரி வரும், இல்லை ᴁ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஏன்னா நான் முன்னாடியே வச்சிடல அதனால். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கைன்மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. ஸோ அவங்களே வந்து ப்ரீசெட் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க இது வந்து கைன்மாஸ்டர்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு பரவாயில்ல, எனக்கு அழகு தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கைன்மாஸ்டர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ᴁ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கண்ணை மூடி தரக்குள்ளே 7 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது இது நம்ம திருப்பி எடுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ᴁ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை போய் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதில் பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நோன்னு தெரில. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், கிளிப் கிராஃபிக்ஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ 8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கலர் ஃபில்டர். ஸோ இது வந்து நார்மல் கலருக்கு நம்மளால் வைக்க முடியாது. ஸோ வச்சாலும் கலர் மாறுற மாதிரி தான் இருக்குமே தவிர அவ்வளோக்காலாம் ஒன்றும் இருக்காது. நான் இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கட் ஆகிடுச்சு. ஸோ என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோலேயே போட்டதோ என்ன வீடியோ தெரில, பேக்கப் இருந்தது, அதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். நான் அதை கிளிக் பண்ணி இந்த கலர் ஃபில்டர் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலர் ஃபில்டர். ஸோ வந்து இதில் வந்து நிறைய ஃபில்டர் இருக்கும். ஸோ எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபில்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஃபில்டரே நல்லா தான் இருக்கும். இமேஜுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபில்டர் அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவே ஒரு ஃபோட்டோக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது இங்கே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி கலர் கிராஃபிக்ஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வராது. ஸோ பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வைக்கல. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபில்டர் இதில் ஒரு ஃபோட்டோவில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ கலர் ஃபில்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வரும். உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும்.
ஸோ நார்மலுக்கு வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ செகண்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் எதுவும் சொல்லுவாங்க வாய் உள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி சரியாக தெரியல. ஸோ வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக பிரைட்னஸ் வரும், கான்ஸ்டன்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக டெம்பரேச்சர் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. ஸோ இது கலருன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ எஸ் கலரே தான். ஸோ கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு எடிட் ரூமில் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ வந்து கான்ஸ்டன்ட்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வேணுன்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்னியட் ஏதோ ஒன்று வருது, வாயில் நுழையில ஆக்சுவலாக. ஸோ வந்து இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷேடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷேடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வீடியோ ஃபிலிம் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ சாரி கைஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிமுக்கெலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக வந்துடும். ஸோ வந்து கட் ஆப்ஷன், இது க்ராப்பு, ரொட்டேட்டு, கிளிப் கிராஃபிக்ஸு, கலர் ஃபில்டரு, அதுக்கப்புறம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இது வந்து விக்னெட்டாக என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே அது. ஸோ எல்லாமே வந்து இப்படியே வந்துடும். ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா இது வரும். இட் மீன்ஸ் இது பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே பேர் வரும். இது பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு பெரிய ப்ரோடா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனால் நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பழகிட்டு திடீர்னு இது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ 10 நிமிஷத்தையே தாண்டிடுச்சு. ஸோ சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக சொல்லியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேயரில் என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.